சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. பதினான்காவது மந்திரம். பிரதே ப்ரவீமி தது மே நிபோத ஸ்வர்க்யமக்னிம் நசிகேதः பிரஜானன் அனந்தலோகாப்திமதோ பிரதிஷ்டாம் வித்தி த்வமேதம் நிஹிதம் குஹாயாம். யமதர்மராஜா 3 வரத்தை நச்சிகேதனுக்கு கொடுத்தார். அதில் நச்சிகேதன் முதல் வரமாக தேர்ந்தெடுத்தது தன்னுடைய தந்தையினுடைய மன அமைதி. முதல் வரத்தை தந்தையினுடைய நன்மைக்காக அவன் பயன்படுத்துகின்றான். ஆகவே அவன் முதல் வரமாக எதை கேட்டான்? சாந்த சங்கல்பக சுமனா யதா ஸ்யாத். என்னுடைய தந்தையினுடைய மனம் அமைதியடைய வேண்டும், எப்படி அமைதியடைய வேண்டுமோ அப்படி செய்யுங்கள் என்று கேட்டான். அதற்கு யமதர்மராஜா அப்படியே செய்கின்றேன் என்று உடனடியாக அந்த வரத்தை கொடுத்து விட்டார். பிறகு இரண்டாவதாக நச்சிகேதன் கேட்கின்ற வரம் சொர்க்கலோகத்திற்கு செல்கின்ற யாகம். எந்த யாகத்தை செய்தால் சொர்க்கலோகத்திற்கு செல்ல முடியுமோ அந்த யாகத்தை பற்றிய ஞானத்தை இரண்டாவது வரமாக கேட்கின்றான். அப்படி கேட்பதற்கு முன் சொர்க்கலோகத்தை அவன் வர்ணிக்கின்றான். அங்கு பயம் கிடையாது, துயரம் கிடையாது, சுகமான பூமி. அப்படிப்பட்ட பூமிக்கு செல்லும் யாகத்தை நீங்கள் அறிவீர்கள், ஸ்ரத்தையுள்ள எனக்கு எடுத்து உரையுங்கள் என்று கூறுகின்றான். ஸ்ரத்ததானாய மஹ்யம் பிரப்ரூஹி. இந்த இடத்தில் ஏன் ஸ்ரத்தை உடையவன் நான் என்று நச்சிகேதன் கூறுகின்றான் என்றால், சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லும் அந்த யாகத்தை ஒருவன் செய்ய வேண்டுமென்றால் ஸ்ரத்தை வேதத்தில் இருக்க வேண்டும். எப்படி இந்த யாகம் சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லும் என்கின்ற விசாரம் அங்கு இருக்கக்கூடாது. விசாரம் வேதாந்தத்தில், கர்மகாண்டத்தில் நம்பிக்கை, பிராமான்ய புத்தி, வேதம் சொல்கின்றது சத்தியம் என்கின்ற ஸ்ரத்தை, விஸ்வாசம் தேவை. ஆகவே நச்சிகேதன் கூறுகின்றான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது, அப்படிப்பட்ட என்னிடத்தில் நீங்கள் இந்த யாகத்தை கூறுங்கள் என்று 13வது மந்திரத்தில் கேட்கின்றான். பிறகு 14வது மந்திரத்தில் யமதர்மராஜா என்ன கூறுகின்றார்? தே பிரப்ரவீமி. தே உனக்கு, பிரப்ரவீமி நான் நன்கு எடுத்து கூறுகின்றேன். ததுமே நிபோத அதை என்னிடமிருந்து கவனமாக கேள். எதை? சொர்க்யம் அக்னிம், சொர்க்கத்துக்கு எடுத்து செல்கின்ற அக்னி. சென்ற வகுப்பில் பார்த்தோம், அக்னி என்ற சொல்லுக்கு பொருள் யாகம். சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லும் யாகத்தை நான் உனக்கு கூறுகின்றேன், நீ கவனமாக கேள் என்று கூறிவிட்டு இரண்டாவது வரியில் அந்த யாகத்தை ஸ்துதி செய்கின்றார் யமதர்மராஜா. எப்படி? அனந்த லோகாப்திம் என்று கூறுகின்றார். ஆப்திகி என்றால் சாதனம்.
அனந்த லோகத்துக்கு சாதனமாக இந்த யாகம் இருக்கின்றது. அனந்த லோகம் என்றால் ஆபேட்சிக அனந்தம், முடிவற்ற என்று பொருள். இது பரம்பொருளை குறிக்கின்ற முடிவற்ற என்று பொருள் அல்ல. இந்த லோகத்தை பார்க்கின்ற அளவில் சொர்க்கலோகம் அதிக காலமுடையது. அப்படிப்பட்ட லோகத்திற்கு சாதனம், ஆப்தி சாதனம், அதை அடைவதற்கு சாதனம், அதை நான் கூறுகின்றேன் என்று கூறுகின்றார். அதற்கு பிறகு இந்த யாகத்திற்கு ஒரு அடைமொழி கொடுக்கின்றார், பிரதிஷ்டாம் என்று கூறுகின்றார். அதனுடைய விளக்கத்தை தான் பார்க்க வேண்டும் என்று நாம் சென்ற வகுப்பில் முடித்தோம். இப்பொழுது அந்த பிரதிஷ்டா என்ற சொல்லினுடைய விளக்கத்திற்கு வர வேண்டும் என்றால் சில கருத்துக்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த விசாரத்திற்கு இப்பொழுது நாம் செல்கின்றோம். அனாத்மா, ஆத்மா என்று நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஆத்மாவை அடைதல் என்பது நித்தியமான ஒன்றை அடைதல். அதை பிறகு நாம் அறிய இருக்கின்றோம், அது என்னுடைய சொரூபம் என்று. இந்த ஆத்ம பிராப்தியை தவிர இந்த உலகத்தில் எதை அடைந்தாலும் அது அனாத்ம பிராப்தி. அனாத்மா என்றால் நிலையற்ற ஒன்றைத்தான் நாம் அடைய முடியும். இந்த நிலையற்ற ஒன்றில் சுகத்திற்கு ஆதாரமாக சாஸ்திரத்தில் கூறப்படுவது சொர்க்கலோகம். இந்த சொர்க்கலோகத்தில் சென்றால் விதவிதமான இந்திரிய சுகங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். இந்த சொர்க்கலோகத்திற்கு செல்வதற்கு சாஸ்திரம் கர்மத்தை உபாயமாக கூறுகின்றது. கர்ம என்றால் யாகம், திரவியங்களை கொண்டு தேவதைகளுக்காக செய்கின்ற யாகத்திற்கு கர்ம என்று பெயர். ஆகவே கர்மத்தினுடைய துணை கொண்டு கர்மத்தை, இந்த இடத்தில் கர்ம என்றால் நம்மளுடைய கடமைகள், வேத விகிதம் கர்ம, அல்லது வேதத்தில் சொல்கின்ற சொர்க்க காம இஷ்டி முதலிய யாகங்கள். இந்த யாகத்தினுடைய துணை கொண்டு சொர்க்கலோகத்தை நாம் அடையலாம். பிறகு சாஸ்திரத்தில், வேதத்தில் இனியொன்றும் கூறப்பட்டுள்ளது. அதற்கு உபாசனை என்று பெயர். உபாசனம் என்றால் தேவதைகளை குறித்து செய்யப்படுகின்ற தியானம். கர்மத்தினுடைய பலன் சொர்க்கலோகம், உபாசனையினுடைய பலம் பிரம்மலோகம். பிரம்மலோகம் சொர்க்கலோகத்தை விட சற்று உயர்ந்தது, மேலானது. இந்த அனாத்மா பிராப்தியில் அதிகமான பிராப்தி, மேக்சிமம் அனாத்மாவில் இருக்கின்ற பிராப்தி என்னவென்றால், அதிக நிலை என்னவென்றால் பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்திற்கு உபாயமாக உபாசனை, தியானம் சொல்லப்படுகின்றது. சொர்க்கலோகத்திற்கு சாதனமாக கர்ம, செயல் சொல்லப்படுகிறது. கர்ம என்றால் யாகம், யக்ஞம் முதலியவைகள், திரவியங்களை கொண்டு செய்யப்படுவது, ஷரீரத்தை முக்கியமாக கொண்டு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த கர்மத்தோடு உபாசனையையும் சேர்ந்து செய்தோம் என்றால் அதனுடைய பிரயோஜனமும் பிரம்மலோகம்தான். இந்த கர்மத்தையும் உபாசனையும் சேர்த்து செய்வதை கர்ம உபாசன சமுச்சயம் என்று சொல்லப்படுகிறது. சமுச்சயக என்றால் சேர்த்தல். நாம் எதை சேர்க்கின்றோம்? கர்மத்தையும் உபாசனையையும் சேர்ந்து செய்தால், கர்ம உபாசன சமுச்சயம் செய்தால் அதனுடைய பிரயோஜனம் சொர்க்க பிரம்மலோகம். உபாசனை பண்ணாம கர்மத்தை மட்டும் செய்தால் அதனுடைய பிரயோஜனம் சொர்க்கலோகம். ஆகவே யாகத்தினுடைய பிரயோஜனம், கர்மத்தினுடைய பிரயோஜனம் சொர்க்கம், கர்ம உபாசன சமுச்சய பலம் பிரம்மலோகம். உபாசனம் என்றால் அதுவும் உண்மையில் ஒரு விதமான கர்மம் தான். ஆனால் எப்படிப்பட்ட கர்மம்? மானச கர்மம். கர்ம என்று சொல்லும் பொழுது ஷரீரத்தை பிரதானமாக கொண்டது, திரவியங்களை பிரதானமாக கொண்டது. உபாசனை என்றால் மனதிலுள்ள எண்ணங்களின் மூலமாக தேவதையை வணங்குதல். இதில் கர்ம செய்வது சுலபமா, உபாசனை செய்வது சுலபமா என்றால் நமக்கே தெரியும், கர்ம செய்வதுதான் சுலபம். காரணம் என்ன? மனதை எங்கு வேண்டுமானாலும் வைத்து கொண்டு கோயிலில் போகலாம், அல்லது யாகம் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம்.
ஆனால் உபாசனை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும் என்றால் மனம் ஒருமுகப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே உபாசனையினுடைய பலம் உயர்ந்தது. அந்த உபாசனையை கர்மத்தோடு சேர்ந்து செய்தால் நாம் உபாசனையினுடைய பலனாக பிரம்மலோகத்தை அடைகின்றோம். அந்த கர்மத்துக்கு என்ன பெயர்? கர்ம உபாசன சமுச்சயம் என்று பெயர். இந்த உபாசனையை ஞானத்தோடு சேர்க்க முடியாது. ஞானம் வேறு. உண்மையில் உபாசனை என்று சொன்னாலும் அதுவும் ஒரு விதமான கர்மம். அது எப்படிப்பட்ட கர்மம்? மானச கர்மம். ஆகவே வாச்சிக காயிக கர்மத்தை கர்மம் என்று சொல்லலாம். சில சமயம் வாச்சிக கர்மமே உபாசனையில் செல்லும். காரணம், மனதில் ஒருமுகப்படுத்தப்பட்டு நாம் பாராயணம் செய்தால் அதையே உபாசனமாகவும் கொள்ளலாம். அதனால்தான் விஷ்ணு சகசரநாம பூஜை இவைகளெல்லாம் செய்யும் பொழுது தியானம் என்றொரு பகுதி வரும். அந்த பகுதியை பார்த்தால் எல்லாமே ஈஸ்வரன் விராட் ஸ்வரூபம் என்று நாம் அதனுடைய பொருளை அறிகின்றோம். எதற்கு? உபாசனையும் கர்மத்தையும் சமுச்சயம் செய்யப்பட்டுள்ளது அந்த இடங்களில். இங்கு யமதர்மராஜா என்ன செய்கின்றார்? நச்சிகேதன் சொர்க்கலோகத்திற்கு செல்கின்ற யாகத்தை கேட்கின்றான். யமதர்மராஜா சொர்க்கலோகத்திற்கு செல்கின்ற யாகத்தையும் கூறி உபாசனையையும் சேர்த்து கூறுகிறார். விருப்பமுள்ளவர்கள் உபாசனையையும் சேர்ந்து செய்து பிரம்மலோகத்திற்கு செல்லலாம். உபாசனை செய்ய முடியாதவர்கள் யாகத்தை மட்டும் செய்து சொர்க்கலோகத்திற்கு செல்லலாம். ஆகவே நச்சிகேதன் கேட்டது சொர்க்கத்திற்கு மட்டும் சாதனை. யமதர்மராஜா பிரம்மலோகம் வரைக்கும் உள்ள சாதனையை சேர்த்தே கூறுகின்றார். இனி உபாசனையை பற்றி சில கருத்துக்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கர்ம என்றால் நமக்கு நன்கு தெரியும். யாகம் செய்வது, யஜ்ஞம் செய்வது, இதையெல்லாம் பார்த்துள்ளோம். உபாசனையை பற்றி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உபாசனை இதில் 3 பொருள்கள் அடங்குகின்றது. ஒன்று உபாசகன். உபாசகன் என்றால் உபாசனை செய்பவன். இரண்டாவது உபாஸ்ய தேவதா. எந்த தேவதையை உபாசனை செய்கின்றோமோ அந்த தேவதைக்கு பெயர் உபாஸ்ய தேவதா என்று பெயர். உபாஸ்யம் என்றால் உபாசனை செய்யப்படுகின்ற தேவதை. உபாசக அல்லது உபாசகன் என்றால் உபாசனை செய்பவன். இது இரண்டாவது. பிறகு தேவதைகள் எல்லாம் பரோக்ஷம், நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. இப்போ இந்திரனை குறித்து உபாசனை செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும் என்றால் இந்திரனை பார்க்க முடியாது. சிவபெருமானையோ விஷ்ணுவையோ குறித்து தியானம் செய்ய வேண்டும் என்றால் விஷ்ணுவை பார்க்க முடியாது. ஆகவே அந்த தேவதையை வணங்குவதற்காக ஒரு ஆதாரம் நமக்கு தேவை. அதற்கு ஆலம்பனம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதானது ஆலம்பனம். ஆலம்பனம் என்றால் எதனுடைய துணை கொண்டு கண்ணுக்கு தெரியாத தேவதையை உபாசனை செய்கின்றோமோ அதற்கு ஆலம்பனம் என்று பெயர். உதாரணமாக, சிவபெருமானை ஒருவன் உபாசனை செய்ய விரும்புகின்றான். அந்த சிவபக்தன் உபாசகன். காரணம் என்ன? சிவபெருமான் மீது அவனுக்கு ஒரு பக்தி இருக்கின்றது, அதை வணங்க விரும்புகின்றான். இப்ப சிவபக்தர்கள் உபாசகர்கள். உபாசிய தேவதையார்? சிவபெருமான். காரணம், சிவனை குறித்து அவன் தியானம் செய்ய விரும்புகின்றான். அந்த சிவனை நேரடியாக பார்த்து மனதில் கொள்ள முடியாது. அதற்கான அந்த சிவலிங்கத்திற்கு ஆலம்பனம் என்று பெயர். இப்ப சிவபெருமான் உபாசிய தேவதா, சிவபக்தன் உபாசகன், சிவலிங்கம் ஆலம்பனம். அதே போல விஷ்ணுவை வழிபட வேண்டும் என்றால் விஷ்ணு உபாசிய தேவதா, சாலிகிராமம் ஆலம்பனம், விஷ்ணு பக்தர்கள் உபாசகர்கள். சில பேர் லக்ஷ்மியை தியானம் பண்ண விரும்புவார்கள். அப்போ ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பார்கள். கடையில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில் அந்த ஃபோட்டோ என்ன? அது ஆலம்பனம். அவர்கள் விரும்புவது செல்வம். செல்வத்துக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கின்ற தேவதை லக்ஷ்மி தேவதை. பிறகு பொருளை விரும்புபவர்கள் உபாசகர்கள். அதே போல சரஸ்வதி, ஞானம், சாஸ்திர ஞானம்னா தட்சிணாமூர்த்தியினுடைய ரூபம் ஆலம்பனம். அந்த தட்சிணாமூர்த்தி தத்துவம் உபாசிய தேவதா.
அதை நாடுகின்ற முமுட்சுவானவன் உபாசகன். இவ்விதம் ஒவ்வொரு உபாசனையிலும் இந்த 3 பிரிவுகள் இருக்கின்றது. உபாசனை செய்பவன் அதை ஆலம்பனமாக கொண்டு ஒரு தேவதையை அவன் வழிபடுகின்றான். காரணம் என்னவென்றால், தேவதைகள் இந்திரியத்திற்கு உள் வரமாட்டார்கள். பரோக்ஷ பிரியாக தேவாகா என்று சொல்வார்கள். தேவர்கள் தன்னை மறைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாம் வழிபட வேண்டுமென்றால் ஒரு ஆலம்பனம் நம்முடைய மனதிற்கு தேவை. இப்பொழுது யமதர்மராஜா கூறுகின்ற உபாசனை, இந்த உபாசனையினுடைய தேவதை யார், ஆலம்பனம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கு யமதர்மராஜா கூறுகின்ற உபாசனையில் தேவதையாக, உபாசிய தேவதையாக வருவது விராட் என்பவர். விராட் தேவதா. இப்ப விராட் என்பவர் உபாசிய தேவதா. விராட் என்றால் என்ன, புதிய வார்த்தையாக இருக்கிறது. அதாவது லக்ஷ்மி, சிவன், விஷ்ணு அல்லது இந்திரன், வாயு தேவதைனா நமக்கு பிரசித்தமா இருக்கும், அது தெரியும். வாயுவுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சக்தி. அக்னி தேவதைனா அக்னி தத்துவத்திற்கு அதிஷ்டானமாக இருப்பது. விராட் என்றால் என்ன என்றால், அகில ஸ்தூல பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற தேவதைக்கு விராட் தேவதா என்று பெயர். ஸ்தூல சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கின்ற தேவதை விராட் ஸ்வரூபம், விராட் தேவதா. நம்ம பார்த்திருக்கோம், கீதையில 10வது அத்தியாயத்துல பகவான் எதை சொல்கின்றார், நான் விராட், எல்லாமாகவும் நான் இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார். இந்த ஸ்தூல பிரபஞ்சம், இந்த ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற சமஷ்டி தேவதை, எல்லா தேவதைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற தேவதைக்கு விராட் தேவதா என்று பெயர். இப்ப நமக்கு இந்த சரீரம் போல விராட் தேவதைக்கு எது சரீரம்னு சொன்னா, இந்த பிரபஞ்சமே சரீரம். நம்முடைய எல்லா சரீரமும் சேர்ந்தா அது அவருடைய சரீரம் ஆகின்றது. அதுதான் உபாசிய தேவதை. இப்ப அந்த உபாசிய தேவதையை எந்த ஆலம்பனத்தில் வைத்து உபாசனை செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கணும். திடீர்னு ஆலம்பனம்ங்கிறது மறந்து போச்சு அப்படின்னா போச்சு. ஆலம்பனம் என்றால் சிவலிங்கம் ஆலம்பனம், சிவபெருமான் உபாசிய தேவதை. எந்த ஒரு குறியை வைத்து கொண்டு, எந்த ஒரு தெரிந்த ஒன்றை வைத்து கொண்டு அறிய முடியாத தேவதையை வணங்குகின்றோமோ அதற்கு ஆலம்பனம் என்று பெயர். இங்கு விராட் தேவதா உபாசிய தேவதை. ஆலம்பனமாக இருப்பது அக்னி. அக்னி தான் ஆலம்பனம். எந்த அக்னி? எந்த யாகத்தை செய்ய, எந்த யாகம் யமதர்மராஜா கூறுகிறாரோ அந்த யாகத்திற்கு அந்த யாகமே ஆலம்பனம், அல்லது அந்த யாகத்தில் உள்ள அக்னியே ஆலம்பனமாக இருக்கிறது. அந்த யாகத்தை செய்யும் பொழுது அந்த அக்னியில், அந்த யாகத்தில் எதை நாம் தியானம் செய்ய வேண்டும்? சமஷ்டி ஸ்தூல ஷரீரத்திற்கு அபிமானியாக இருக்கின்ற விராட் தேவதை. பிறகு உபாசகன் யார்? யாருக்கு பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசை இருக்கோ, யார் இந்த யாகத்தை செய்கிறார்களோ அவர்கள் உபாசகர்கள், விருப்பமுடையவர்கள். ஆகவே இந்த யமதர்மராஜா கூறப்போகின்ற இந்த அக்னியை 2 விதத்தில் செய்யலாம். எப்படி செய்யலாம்? உபாசனையுடன் செய்து பிரம்மலோகத்துக்கு போலாம். உபாசனை இல்லாமல் யாகத்தை மட்டும் செய்து சொர்க்கலோகத்திற்கு செல்லலாம். இந்த யாகத்தில் ஆலம்பனமாக இருப்பது யாகத்தில் உள்ள அக்னி. இந்த அக்னி எதை குறிக்கின்றது? உபாசிய தேவதையை குறிக்கின்றது. நம்முடைய அனுபவத்தில் ஆலம்பனத்தையே தேவதையாக கூறுவது வழக்கம். எப்படி? சிவலிங்கத்தை பார்த்து சிவபெருமான் என்று வழிபடுகின்றோம், அதற்கு பெயர்தான் ஆலம்பனம். ஆலம்பனத்தையே அந்த தேவதையாக பார்த்தால்தான் அதற்கு பெயரே ஆலம்பனம். சாலி கிராமத்தை எடுத்து விஷ்ணு என்று வணங்குகின்றோம். ஆகவே ஆலம்பனம் எப்படிப்பட்ட பெயரை அடைகின்றது? தேவதையினுடைய பெயரே ஆலம்பனத்திற்கு வருகின்றது. இங்கு விராட் தேவதா, விராட் சொரூபம் உபாசிய தேவதை என்றால் அந்த விராட் சொரூபம் அக்னிக்கும் அதே பெயர் வருகின்றது.
இப்ப அந்த அக்னியை ஆலம்பனமாக வைத்துக்கொண்டு விராட் தேவதையை வணங்குகின்றோம் என்றால் அக்னியையும் நாம் விராட் என்று கூறலாம். இந்த விராட் தேவதையினுடைய சொரூபம் என்னவென்றால், விராட் தேவதை என்றால் என்ன? சமஷ்டி பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருப்பவர். சமஷ்டி என்றால் மொத்தம். இந்த சமஷ்டி இண்டிவிஜுவல் வியக்திக்கு ஆதாரமாக எப்பொழுதும் இருக்கும். இப்போ உதாரணமாக நீர் துளிகள் இருக்கின்றது. இந்த நீர் துளிகள் சமுத்திரத்தில் விழுகின்றது. இந்த சமுத்திரம் என்கின்ற சமஷ்டியானது, சமுத்திரம் என்றால் அந்த சொல் சமஷ்டி முழுமையான நீரை குறிக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு துளிக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அல்லது அலைகள் என்று கூறலாம். அலைகள் பெரியது சின்னது ஆக இருக்கின்றது. இந்த அலைகளுக்கெல்லாம் எது ஆதாரமாக இருக்கின்றது? சமுத்திரம் ஆதாரமாக இருக்கின்றது. ஆகவே எப்பொழுதும் சமஷ்டி வியஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கும். வெஷ்டி என்றால் தனி, சமஷ்டி என்றால் மொத்தம். மரங்கள் என்பது தனித்தனியாக குறிப்பிடுகின்றோம். வனம் என்றால் சமஷ்டி. இந்த மரங்களுக்கு வனம் ஆதாரமாக இருக்கின்றது என்று நாம் கூறலாம். அதே போல அகில பிரபஞ்சத்திற்கும் பிரதிஷ்டா என்றால் ஆதாரமாக இருப்பது யார்? விராட் தேவதை. ஆகவே பிரதிஷ்டா என்ற சொல் விராட் தேவதைக்கு செல்கின்றது. விராட் தேவதை என்ன சொரூபம்? பிரதிஷ்டா, ஆதார சொரூபம். இப்பொழுது அந்த விராட் தேவதையை எதில் நாம் பார்க்கின்றோம்? அக்னியில் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அக்னிக்கு ஒரு பெயர் பிரதிஷ்டா. அதைத்தான் இங்க யமதர்மராஜா சொல்றார். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார், பிரதிஷ்டா என்று. இப்ப பிரதிஷ்டா அப்படின்னு அக்னிக்கு ஏன் சொல்றாருன்னா, அந்த விராட் சொரூபத்தினுடைய தன்மை அக்னியில் பார்ப்பதனால் இந்த யாகத்திற்கு ஒரு அடைமொழியாக பிரதிஷ்டாம். பிரதிஷ்டாம் என்றால் விராட் தேவதையினுடைய ரூபமாக இருக்கின்ற இந்த அக்னி. இப்படிப்பட்ட யாகம். இதெல்லாம் எதுக்கு சொல்றார்? நச்சிகேதன் சொர்க்கலோகத்தை வர்ணிச்சு சொர்க்கலோகத்தை பற்றி போறதுக்கு சாதனத்தை கேட்டான். அதே போல யமதர்மராஜா என்ன பண்றார்? தான் சொல்ற யாகத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு அந்த யாகத்தை அடுத்த மந்திரத்தில் சொல்ல போறார். ஆகவே இங்கு பிரதிஷ்டாம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? இவ்வளவு நம்ம ஞாபகம் இருந்தா தான் இந்த பிரதிஷ்டா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் நமக்கு புரியும். பிரதிஷ்டா என்றால் விராட் தேவதையினுடைய லட்சணம். அதை அக்னிக்கு நாம் ஏற்றி வைத்து பார்க்கின்றோம். இனி அடுத்த சொல் வித்தி த்வமேதம் நிஹிதம் குகாயாம். சிவபெருமானை வழிபடுபவர்கள் எதை மனதில் வைத்துள்ளார்கள்? சிவலிங்கத்தை மனதில் வைத்துள்ளார்கள். ஆகவே ஆலம்பனம் எப்பொழுதும் ஒருவருடைய மனதிற்குள் இருக்கும். இங்கு ஆலம்பனமாக இருப்பது இந்த அக்னி. இந்த அக்னியை மனதில் இருப்பதாக நீ தெரிந்து கொள் என்பதுதான் இந்த இந்த வார்த்தையினுடைய பொருள். வித்தி என்றால் நீ அறிந்து கொள். துவம் வித்தி, நீ அறிந்து கொள். எதை? ஏதம். ஏதம் என்றால் இந்த அக்னியை. இந்த அக்னியை குகாயாம் நிஹிதம். இந்த இடத்தில் குஹா என்றால் புத்தௌ, மனதில், நம்முடைய மனதில் நிஹிதம் இருப்பதாக தெரிந்து கொள். இந்த அக்னியானது மனதில் இருப்பதாக நீ தெரிந்து கொள். ஏன் இப்படி கூறுகின்றார்? ஆலம்பனம் நம்முடைய புத்தியில் இருக்கும். ஆலம்பனம் என்றால் என்ன? தேவதையை வழிபடுவதற்கு பயன்படுகின்ற அந்த அடையாளம் நம்முடைய மனதில் இருக்கும். இந்த அக்னி மனதில் இருப்பதனால் மனதில் இருப்பதாக நீ தெரிந்து கொள். இதனுடைய சூக்ஷ்மமான கருத்து என்ன? உபாசனை என்பது மானசிக கர்ம. உபாசனை செய்ய வேண்டுமென்றால் விராட் தேவதையை மனதில் கொண்டு அந்த தேவதையை குறித்து இந்த அக்னியை ஆலம்பனமாக மனதில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாரம். ஆகவே இரண்டாவது வரியில் யமதர்மராஜா சொல்ல போகின்ற யாகத்தினுடைய பெருமையும், முதலாவது வரியில் எனக்கு அது தெரியும், நான் உனக்கு கூறுகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். இவ்வளவுதான் யமதர்மராஜா பேசுகிறார்.
இதற்கு பிறகு அங்க என்ன நடக்கிறது என்றால், யமதர்மராஜா விளக்கமாக கூறுகின்றார் நச்சிகேதனுக்கு. அது இங்கு வருவது கிடையாது. யமதர்மராஜா சொல்ல ஆரம்பித்து விட்டார். பெருமையை சொல்லிட்டு நான் சொல்ல போகின்றேன் என்று கூறியும் விட்டு அவர் ஆரம்பித்து விட்டார். அடுத்தது உபனிஷத் பேசுகிறது. இது உபனிஷத், வேதாந்தம். இங்க கர்ம காண்டம் கிடையாது. இப்போ உபனிஷத் என்ன நினைக்கிறது, இந்த யாகத்தை உபனிஷத் படிக்க வருகின்ற மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உபனிஷத் என்ன சொல்கின்றது, அந்த யாகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு கூறினார் என்று உபனிஷத் பேசுகிறது. இப்போ யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு என்ன சொன்னார்னு நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரியலையே, அந்த யாகம் செய்ய முடியாதுன்னு சொன்னால் நம்ம 3வது வரத்தில் என்ன கேட்டானோ அதை அடையிறதுக்கு தான் இங்கே அமர்ந்துள்ளமே தவிர 2வது வர நமக்கு வேண்டாம். அது உபனிஷத்துக்கே தெரிந்து அதை விளக்காமல் யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு அந்த யாகத்தை பற்றிய விளக்கத்தை கூறினார் என்று ஸ்ருதி பேசுகின்றது அடுத்த மந்திரத்தில். இப்போ அடுத்த மந்திரம் யார் உவாச்ச, முன்ன யமக உவாச்ச, ஸ்ருதிஹி உவாச்ச. ஸ்ருதி என்றால் வேதமானது பேசுகின்றது. 15வது மந்திரம். லோகாதிமக்னிம் தமுவாச்ச தஸ்மை யா இஷ்டகா யாவதீர்வா யதா வா சசாபி தத் பிரத்யவதத்யதோக்தம் அதாஸ்ய மிருத்யுः புனரேவாக துஷ்டஹ. உபனிஷத் கூறுகின்றது, லோகாதிம் அக்னிம். அக்னிம், அக்னிம் என்றால் அந்த யாகத்தை, தம் அக்னிம், தம் என்றால் அந்த, தம் அக்னிம். லோகாதிம் அப்படிங்கிறதுக்கு பிறகு பொருள் பார்ப்போம். தம் அக்னிம் அந்த யாகத்தை, தஸ்மை உவாச்ச. தஸ்மை என்றால் அவனுக்கு, யாருக்கு, நச்சிகேதனுக்கு, உவாச்ச கூறினார். அப்ப என்ன கூறினார்னு நமக்கு தெரியாது, அவர் கூறினார்னு உபனிஷத் சொல்லுது. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்ன கூறினார்னு தெரிஞ்சுக்கணும்னா வேதாந்த வகுப்புக்கு வரக்கூடாது, கர்மகாண்டத்துக்கு தான் போகணும். கர்மகாண்டத்துக்கு போய் அங்க வேதத்தினுடைய முதல் பகுதியை படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த யாகம் அங்க முதல் பகுதியில இருக்கு. இவர் என்ன யாகம் சொன்னாரோ அந்த யாகம் வேதத்தினுடைய முதல் பகுதியில் இருக்கு. இங்க நமக்கு அது அவசியம் இல்லைன்னு உபனிஷத்தை புரிஞ்சு இந்த யாகத்தை யமதர்மராஜா அவனுக்கு கூறினார். இந்த அக்னிக்கு ஒரு அடைமொழி லோகாதிம் என்று ஒரு அடைமொழி போடுறார். இந்த லோகாதிம் அப்படிங்கிறதும் இந்த பிரதிஷ்டா அப்படிங்கிற சொல்லுக்கு சமமானது. அதாவது விராட் தேவதை தான் முதலில் உருவத்தோடு தோன்றிய தத்துவம். அப்ப லோகம் என்றால் உலகம், ஆதி என்றால் முதல். இந்த உலகத்தில் முதல் தோன்றிய தேவதையார், விராட். ஆகவே விராட்டுக்கு விராட் தேவதைக்கு இனியொரு பெயர் லோகாதிகி. உண்மையில் முதலில் தோன்றியவர் ஹிரண்ய கர்ப்பக, சூக்ஷ்மமாகத்தான் முதல் படைப்பு வருகிறது. தத்துவபோதத்தில் நாம் படித்துள்ளோம், காரண நிலையிலிருந்து சூக்ஷ்மமாக வந்து சூக்ஷ்மத்திலிருந்து தான் ஸ்தூல உற்பத்தி வருகிறது. ஆகவே முதல் பிறப்பு யார், சூக்ஷ்ம தேவதை, சூக்ஷ்மமான சிருஷ்டி, பிறகு ஸ்தூல சிருஷ்டி. இங்கு கண்ணுக்கு தெரிகின்ற உருவத்திற்கு வந்ததில் முதல் என்று நாம் பொருள் எடுத்துக்கொண்டு அதில் முதல் வந்தவர் யார், விராட் தேவதை. ஆகவே விராட் தேவதைக்கு இனியொரு பெயர் லோகாதிகி, முதலில் உருவத்துடன் தோன்றிய தேவதை. இப்ப இந்த அக்னியையும் அப்படி நம்ம சொல்லலாம். எப்படி சிவலிங்கத்தை பார்த்து சிவபெருமான்னு சொல்றோமோ, ஷாலி கிராமத்தை பார்த்து விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்றது போல, லோகாதி என்ற அடைமொழியுடைய பெயரையுடைய அந்த விராட்டையும் அக்னியில் சொல்லலாம். காரணம் என்ன, ஆலம்பனமும்
உபாசிய தேவதையும் ஒரே பெயரை பெறுகின்றது. ஆகவே லோகாதிம், அப்படிப்பட்ட லோகத்திற்கு முதலாக இருக்கின்ற விராட் ஸ்வரூபத்தை உடைய, அதற்கு ஆலம்பனமாக இருக்கின்ற அக்னியை சுருக்கமாக கூறினால் அந்த யாகத்தை அவனுக்கு அவர் யமதர்மராஜா சொன்னார். பிறகு ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்றால் அந்த யாகத்திற்கு மிக முக்கியமானது யாக குண்டம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டிசைன் போல எல்லாம் போட முடியாது. அந்த யாகத்திலேயே சொல்லியிருக்கும் எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எத்தனை செங்கல் வைக்கணும், இதெல்லாமே சொல்லியிருக்கும். எப்படிப்பட்ட செங்கல் வைக்கணும் இதெல்லாமே சொல்லியிருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் யக்ஞசாலையோ அல்லது ஹோம குண்டத்தையோ நாம் அமைக்க வேண்டும். ஆகவே யா இஷ்டகா, இஷ்டகா என்றால் செங்கல், பிரிக்ஸ். யா இஷ்டகா என்றால் எப்படிப்பட்ட செங்கல்லை வைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். எப்படிப்பட்டதுன்னு சொல்லல, எப்படிப்பட்டதை வைக்க வேண்டுமோ அதை சொன்னார். யா இஷ்டகாஹா என்றால் எப்படிப்பட்ட செங்கல்கள் அந்த யாகத்துக்கு தேவை என்பதை சொன்னார். அதற்கடுத்தது யாவதீஹி வா. யாவதீஹி என்றால் எவ்வளவு கற்கள் வைக்க வேண்டும் என்பதையும் கூறினார். அடுத்த சொல் யதாவா. யதாவா என்றால் எந்த முறையில் அடுக்க வேண்டும் என்பதையும் கூறினார். இப்போ நமக்கு தெரியாது எப்படிப்பட்ட செங்கல், எவ்வளவு செங்கல் அதற்கு தேவை, பிறகு அதை எப்படி அடுக்கணும், அது நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கருத்தை எல்லாம் கூறினார் என்று யார் கூறுகிறார்? உபனிஷத் கூறுகின்றது நமக்கு. இதெல்லாம் யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு சொன்னார். 3 சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட செங்கல், எவ்வளவு செங்கல் வைக்க வேண்டும், பிறகு எந்த முறையில் அடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறி அதெல்லாம் எப்படின்னு சொல்லி சொன்னாராம். பிறகு இதை கேட்ட நச்சிகேதன் ஏற்கனவே சொல்லியிருக்கார், நான் சொல்ல போறேன், நீ கொஞ்சம் கவனமா கேளுன்னு சொல்லியிருக்கார். நம்ம கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணுவோம்? அவர் சொல்ற வரைக்கும் கேட்டுருவோம். கேட்டுட்டு எதுக்கும் கொஞ்சம் டேப் ரெக்கார்டில் பண்ணி கொடுத்துருங்க, மறந்து போச்சுன்னு சொல்லிடுவோம். காரணம் என்ன? அந்த தாரண சக்தி, கிரகண சக்தி நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இந்த நச்சிகேதை என்ன பண்ணானா, அதை கேட்டதற்கு பிறகு அதை அப்படியே திருப்பி கூறினானா. அதை எவ்வளவு நேரம் எப்படி சொன்னாரோ அதை உடனே திருப்பி கூறினான் என்று உபனிஷத் கூறுகின்றது. அடுத்த வரியில் 2வது வரி, சகச்ச அபி. சக என்றால் அந்த நச்சிகேதன், தது பிரத்யவதத். தது என்றால் அந்த யாகத்தை பற்றிய விஷயத்தை, பிரதி அவதத் திருப்பி கூறினான். எப்படின்னா, நம்மளும் சில சமயம் திருப்பி கூறுவோம். அவர் 1 மணி நேரம் யாகத்தை பற்றி சொல்லியிருந்தோம்னா நம்ம 5 நிமிஷத்துல திருப்பி கூறிடுவோம், அல்லது மாறி மாறி கூறுவோம். இங்க உபனிஷத் கூறுகிறது யதோக்தம், அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே திருப்பி கூறினார். அந்த காலத்தில எல்லாம் வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா முறை என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல எந்த டெக்ஸ்ட், எந்த நூலை எடுக்கிறார்களோ அதை மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் வகுப்பே. மனப்பாடம் பண்ணல அப்படின்னா வகுப்புல உட்கார்றதுக்கு தகுதி கிடையாது. ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டிலேயே, அங்க இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற சில தமிழ் இதெல்லாம் எடுப்பார்கள். அங்க ஒரு சாமி இருந்தார். அவருடைய நிபந்தனை என்னன்னா, யார் பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்க தான் கிளாஸுக்குள்ளேயே வரணும். அப்படின்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல எனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கிளாஸுக்கு பிறகுதான் வகுப்பே எடுக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அப்பதான் சௌரியமா புரியும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, அந்த சக்தி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே போயிடுதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பைஹாத் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல. அதனால் அதெல்லாம் நமக்கு வேண்டான்னே சொல்லலாம். காரணம் என்ன, ரொம்ப லேட்டாக தானே ரியலைஸ் பண்ணுறோம் சாஸ்திரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நச்சிகேதன் யார்? குமாரகும் சந்தம். அவன் சின்ன வயசில் இருக்கான், அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே அவன் என்ன பண்ணான், அதை அப்படியே திருப்பி சொன்னானா. இதை பார்த்த உடனே யமதர்மராஜாவுக்கு என்ன ஆச்சா, ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னு உபனிஷத் சொல்லுது. அத அஸ்ய மிருத்யுகு. அஸ்ய என்றால் அவன் திருப்பி சொன்னதை பார்த்து, மிருத்யுகு, மிருத்யுகு என்றால் யமதர்மராஜா, புனக ஆக மீண்டும் பேசினார்.
அவர் என்ன பேசினாருங்கிறது அடுத்ததுல வரப்போகுது. அவர் எப்படி பேசினார், எந்த மனநிலையுடன் பேசினார்? துஷ்டக. துஷ்டக என்றால் மன திருப்தி அடைந்து, திருப்தியுடன். துஷ் என்றால் திருப்தி. இந்த தமிழ் எழுதும்போது பிரச்சனை வந்துடும். துஷ்டகன்னு எழுதி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் துஷ்டகன்னு படிச்சிருவோம். துஷ்டக யமதர்மராஜகன்னு படிச்சிருவோம். துஷ்டக துஷ்டகன்னு சொன்னா அர்த்தம் மாறி போகும், மோசமானவர் ஆகும். மோசமானவர் அல்ல, துஷ்டக. துஷ்டக என்றால் திருப்தி அடைந்த. அத என்றால் பிறகு. இந்த நச்சிகேதன் திருப்பி சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே யமதர்மராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துதான். அந்த மகிழ்ச்சியில் மீண்டும் அவர் பேசினார். அவர் என்ன செய்ய போறாருன்னா, அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட உனக்கு பூன் தர்றேன், மீண்டும் வரம் கொஞ்சம் அதிகமா தர்றேன்னு சொல்லி தரப்போறார். அதான் திருப்தியை குறிக்கின்றது. இதுல இனியொரு கருத்தும், மாணவனுடைய தகுதியும் இங்கு நமக்கு தெரிகின்றது. அவனுக்கு 2 சக்தி இருக்குன்னு தெரியுது. என்ன சக்தி? கிரகண சக்தி, தாரண சக்தி. கிரகண சக்தி என்றால் புரிந்து கொள்வது, தாரண சக்தி என்றால் அதை நிலைப்படுத்துவது. நம்ம பார்த்தோம், சகனாவதுலேயே பார்த்தோம், 2 விதமான சக்தி நமக்கு தேவை மாணவர்களுக்கு. ஒன்று புரிந்து கொள்ளுதல், சூக்ஷ்மமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை மனதில் வைத்தல். கிரகண சக்தி, தாரண சக்தி, அது நமக்கு தெரிய வருகின்றது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் யமதர்மராஜா கூறுகின்றார். 16. தமப்ரவீத் பிரியமானோ மகாத்மா வரம் தவேஹாத்ய ததாமி பூயக தவைவ நாம்னா பவிதாயமக்னிஹ ஸ்ருங்காம் சேம மணேகரூபாம் கிருஹாண. தம் அப்ரவீத் பிரியமானோ மகாத்மா. இதுவும் உபனிஷத் கூறுகின்றது. இவ்விதம் யமதர்மராஜா கூறினார். பிரியமானக என்றால் திருப்தி அடைந்த, நச்சிகேதனிடம் பிரியத்தை அடைந்த பிரியமானக மகாத்மா. யமதர்மராஜாவை சாஸ்திரம் ஸ்ருதியானது மகாத்மா அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட மகாத்மாவானவர் தம் அப்ரவீத், தம் நச்சிகேதசம், அந்த நச்சிகேதனிடம் அப்ரவீத் கூறினார். என்ன கூறினார்? இதற்கு பிறகு வருவது யமதர்மராஜாவினுடைய சொல். ஆகவே இந்த ஸ்லோகம் யமதர்மராஜா சொல்வதல்ல, யமதர்மராஜா இப்படி சொன்னார் என்று சாஸ்திரம் ஸ்ருதி கூறுகிறது. ஆனால் மகாத்மா என்ற சொல்லுக்கு பிறகு வருவதெல்லாம் யமதர்மராஜாவினுடைய சொல். அந்த கொட்டேஷன்ல, டைரக்ட் ஸ்பீச், அந்த கொட்டேஷன்ல கொடுக்குது, இப்படி சொன்னார். யார்? மகாத்மா. யமதர்மராஜாவுக்கு ஒரு பேர் மகாத்மான்னு சொல்லி. மகாத்மானா காரணம் என்ன? அவர் குருவா வரப்போறார், ஞானத்தை உடையவர். நம்ம தான் அவரை கண்டு பயந்துக்கிறோம், உண்மையிலேயே அவர் ஞானத்தை உடையவர். பிறகு பிரியமானக, திருப்தி அடைந்தவர். நச்சிகேதனுடைய செயலில் திருப்தி அடைந்த யமதர்மராஜா என்ன சொல்றார்? வரம், வரம் என்றால் வரத்தை, தவ உனக்கு, இக இப்பொழுது, இக என்றால் இங்கேயே, அத்ய என்றால் இப்பொழுதே, ததாமி தருகின்றேன், பூயக, பூயக என்றால் மீண்டும், அதாவது புதிதாக நான் உனக்கு வரத்தை தருகின்றேன். நான் 3 வரம் தர்றேன்னு சொல்லியிருக்கேன். 1வது வரம் நீ பயன்படுத்தி விட்டாய், 2வது வரத்தையும் நீ பயன்படுத்தி விட்டாய், 3வது வரத்தை நீ கேட்கறதுக்கு உன்னிடம் இருக்கின்றது. அதை நீ பிறகு கேட்கலாம். நான் விருப்பப்பட்டு 2 வரத்தை தருகின்றேன்னு சொல்ல போற. இங்க 2 வரம் சொல்ல கொடுக்க போற. அடுத்த 2வது வரியில நான் 2 பொருளை, வரம்னு சொல்வதை விட 2 பொருள்களை பிரியமாக நான் பிரியப்பட்டு கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். தவ உனக்கு, இக என்றால் இங்கு, அத்ய என்றால் இப்பொழுதே, ததாமி நான் கொடுக்கின்றேன், பூயக என்றால் மீண்டும்.
இந்த 2 வரம், அதில் முதல் வரம் என்னவென்றால், இப்போ எந்த யாகத்தை நச்சிகேதன் கேட்டானோ அந்த யாகம் எதற்காக? சொர்க்கத்திற்கு எடுத்து செல்கின்ற யாகம். இங்கே யமதர்மராஜா கூறுகின்றார், அந்த யாகமே உன்னுடைய பெயரில் இதற்கு பிறகு விளங்கட்டும் என்று கூறுகிறார். இப்ப நாச்சிகேதாக்னிகி என்ற பெயர் அந்த யாகத்திற்கு வருகின்றது. அந்த இப்ப சொர்க்கத்துக்கு எடுத்து செல்கின்ற யாகத்துக்கு என்ன பெயர்? நாச்சிகேதாக்னிகி. நாச்சிகேதாக்னிகி என்றால் நச்சிகேதனுடைய பெயரிலேயே அந்த யாகம் விளங்கி வருகிறது. ஆகவே கர்மகாண்டத்திற்குள் சென்றால் நாச்சிகேதாக்னிகி என்று ஒரு யாகம் இருக்கின்றது. அதுல தெளிவா இருக்கு, எவ்வளவு செங்கல் தேவை, எப்படி அடுக்கணும், எப்படிப்பட்ட செங்கல், அந்த யாகத்தை எப்படி செய்யணும் என்கின்ற எல்லா விதமான விளக்கமும் நாச்சிகேதாக்னிகி என்ற தலைப்பில் கர்மகாண்டத்தில் இன்றும் இருக்கின்றது. அதை முதல்ல சொல்றார். அப்படி உனக்கு ஒரு நான் கிஃப்ட், அப்படி ஒரு வரத்தை தருகின்றேன். பிறகு இரண்டாவதாக தருவதாக யமதர்மராஜா கூறுவது, ஒரு மாலை உனக்கு நான் தருகின்றேன். விதவிதமான ரத்தினங்களினாலும் உயர்ந்த கற்களினால் ஆன ஒரு மாலையை, ஒரு நகையை நான் உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது வரி, தவைவ நாம்னா அயம் அக்னிகி பவிதா. தவ என்றால் உன்னுடைய, ஏவ என்றால் உன்னுடைய, நாம்னா என்றால் பெயரினாலேயே, உன்னுடைய பெயராலேயே, அயம் அக்னிகி இந்த யாகமானது பவிதா இருக்கட்டும். பவிதா என்றால் இதற்கு பிறகு உன்னுடைய பெயரிலேயே இந்த யாகமானது இருக்கட்டும். இது நம்ம கேட்கக்கூடாது, என்ன பெரிய வரம்னு சொல்லி. நம்ம பஸ்ஸில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவரவர்களுடைய பேரில் ஒவ்வொரு நகரமும் வந்துட்டு இருக்கு. அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, தன்னுடைய பேரில் ஒன்று வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆகவே அந்த காலத்திலேயே அப்படி ஒரு மோகம் இருந்திருக்கு போல் இருக்கு, அவரவர்களுடைய பெயரில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி. அதனால யமதர்மராஜா பார்த்து உன்னுடைய பெயரில் இருக்கட்டும்னு சொன்னால் நச்சிகேதன் சந்தோஷப்படுவான்னு நினச்சி சொல்லியிருக்கார். ஆகவே இது ஒரு பெரிய வரம் தான். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய வரம். அவரவர்களுடைய பெயரில் அவரவர்களுடைய நகரம், ஊர் எல்லாம் ஆரம்பிக்கிறது போல அக்னி உன்னுடைய பெயர்லேயே இருக்கட்டும், ஒரு வரம். பிறகு இரண்டாவது வரம், ஸ்ருங்காம். ஸ்ருங்கா என்றால் மாலை. எப்படிப்பட்ட மாலை? அநேக ரூபாம். அநேக ரூபாம் என்றால் விதவிதமான வர்ணங்களையுடைய, விதவிதமான கற்களையுடைய. கற்கள் என்றால் முத்து, வைரம், மாணிக்கம். உங்களுக்கெல்லாம் அதை நல்லா தெரியும் என்னென்ன கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த எதெல்லாம் வைரம் எதெல்லாம் இருக்கோ அப்படிப்பட்ட அநேக ரூபாம், விதவிதமான ரூபங்களையுடைய இமாம். இமாம்னா முன்னாடி கையில் வச்சுட்டு காமிக்கிறார். உடனே அவர் மாயா ஜலத்தில் வந்திருக்குமோ என்னமோ, அந்த மாலையை வச்சுட்டு இந்த மாலையை கிருஹான. கிருஹான என்றால் நீ ஏற்றுக்கொள். எதுக்கு சொல்றார்? அவன் மனப்பாடமா ஒப்புச்சதுனால அதுல சந்தோஷப்பட்டு உன்னுடைய பெயரிலேயே இந்த அக்னி நிலவட்டும், இந்த யாகமானது பிரசித்தி பெறட்டும், பிறகு இந்த மாலையை நீ ஏற்றுக்கொள் என்று கூறுகிறார். பிறகு நச்சிகேதன் ரொம்ப ஆசையா அந்த மாலையை வாங்கி போட்டுட்டானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அடுத்த வள்ளி, அடுத்த பகுதியில 3வது மந்திரத்துல நமக்கு தெரிய வருகின்றது நச்சிகேதன் இந்த மாலையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. யமதர்மராஜா சொல்ல போறார், இந்த மாலையை நான் கொடுத்து நீ ஏற்றுக்கொள்ளலையே, உன்னுடைய வைராகியத்தை பாராட்டுற, இந்த பொருள், இந்த தங்கத்துக்காகத்தான் எல்லா மனிதர்களும் மூழ்கி இருக்கிறார்கள்னு சொல்லி மற்றவர்களை நிந்தனை செய்து நச்சிகேதனை புகழ போறார். அப்ப நமக்கு தெரிய வருகின்றது இந்த மாலையை நச்சிகேதன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனா யமதர்மராஜா பிரியப்பட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கின்றார். அடுத்த மந்திரம் 17. த்ரிநாச்சிகேதஸ்த்ரிபிரேத்ய சந்திம் த்ரிகர்ம கிருத்தரதி ஜென்ம மிருத்யோ பிரம்ம ஜக்ஞம் தேவமீட்யம் விதித்வா நிச்சாயே மாகும் சாந்தி மத்யந்தமேதீம்
17, 18 இந்த 2 மந்திரங்களில் இந்த யாகத்தை செய்ய வேண்டிய சில புதிய நிபந்தனைகளையும் இந்த யாகத்தினுடைய பலத்தையும் யமதர்மராஜா கூறுகின்றார். இந்த யாகத்தை செய்ய வேண்டிய சில புதிய நிபந்தனைகள் கூறப்படுகிறது. பிறகு இந்த யாகத்தினுடைய பிரயோஜனம், இந்த 2 கருத்தும் 2 மந்திரத்தில் வருகின்றது. 17வது மந்திரத்திலேயே பிரயோஜனமும் வருகின்றது, சில நிபந்தனைகளும் வருகின்றது. ஏன்னா யாகம்னு சொன்னால் வெறும் யாகத்தை மட்டும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ, சொர்க்கலோகத்துக்கு போயிடலாமான்னா கிடையாது, சில நிபந்தனைகள் இருக்கின்றது. முண்டகோபனிஷத்தில் நம்ம பார்த்தோம், அக்னிஹோத்திரத்தை செஞ்சிட்டா மட்டும் போதுமானா அந்த அக்னிஹோத்திரம் வேறு சில கர்மத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். அப்போ தான் அக்னிஹோத்திரத்துக்கு பிரயோஜனம்னு பார்த்தோம். எஸ்யாக்னிஹோத்திரம் அதர்ஷம் அபூர்ணமாசம் அச்சாதுர்மாசியம் என்றெல்லாம் அதிதி வர்ஜிதம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ தர்ஷ பூர்ணமாச அதிதி பூஜை இப்படிப்பட்ட கர்மங்களை செய்து அக்னிஹோத்திரம் செய்தால் அதனுடைய பிரயோஜனம் வரும். அதே போல இந்த யாகம் செய்ய வேண்டும் என்றால் வேறு சில நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தகுதியுடன் இந்த யாகத்தை ஒருவன் செய்தால் சொர்க்கலோகத்திற்கு செல்லலாம். அவைகள் என்ன என்பது முதலில் வருகின்றது. த்ரிநாச்சிகேதக. த்ரிநாச்சிகேதக என்றால் இந்த யாகத்தை 3 முறை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் யாகமே பூர்த்தி ஆகிறது. த்ரிநாச்சிகேதக என்றால் இந்த யாகத்தை 3 முறை செய்தவன். அதனுடைய பொருள் என்ன? 3 முறை செய்ய வேண்டும். அதாவது 3 முறை செய்தவன், இப்படியெல்லாம் இருப்பவன் இந்த பிரயோஜனத்தை அடைகின்றான் என்று கூறப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? இந்த யாகத்தை 3 முறை செய்ய வேண்டும். த்ரிநாச்சிகேதக. இப்பொழுதே யமதர்மராஜா அந்த யாகத்துக்கு நாச்சிகேத யாகம்ங்கிற பெயரை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறார். இப்போ உன்னுடைய பெயர்ல இந்த யாகம் இருக்கட்டும்னு சொன்ன அடுத்த மந்திரத்திலேயே யமதர்மராஜா என்ன பண்றார்? அந்த யாகத்துக்கு நாச்சிகேதன்கிற பெயரை கொடுத்துட்றார். ஆகவே நாச்சிகேதக என்றால் இப்பொழுது அந்த யாகத்துக்கு பெயர். த்ரிநாச்சிகேதக என்றால் 3 முறை இந்த யாகத்தை செய்தவர்கள் செய்ய வேண்டும் என்பது கருத்து. அடுத்ததாக இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை த்ரிபிஹி சந்திம் ஏத்ய. த்ரிபிஹி என்றால் மூவர்களுடன், 3 மனிதர்களுடன், சந்திம் என்றால் சம்பந்தத்தை, உறவை, நல்ல உறவை ஏத்திய அடைந்து. அதாவது ஒரு மனிதன் 3 பேருடன் நல்ல உறவு அமைந்திருக்க வேண்டும். அந்த 3 யார் என்றால் விளக்காசிரியர் சங்கரர் கொடுக்கின்றார். தாய், தந்தை, குரு, இந்த மூவருடன் நல்ல இணக்கத்தை வைத்தவன், நல்ல சம்பந்தத்தை வைத்தவன், அப்படிப்பட்டவனாகவும் அவன் இருக்க வேண்டும். இப்போ த்ரிபிஹி என்றால் மாதா, பிதா, குரு, இந்த மூவர்களுடன், சந்திம் என்றால் சம்பந்தத்தை, உறவை, ஏத்திய என்றால் அடைந்தவனாக. இது எதை குறிக்கிறது என்றால் ஒருவனுடைய மனப்பக்குவம் இந்த மூவருடன் தான் அவனுக்கு வருகின்றது. ஒருவனுடைய கலாச்சாரம், அவனுடைய வாழ்க்கை பண்பாடை பார்த்தால் இந்த மூவர்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மூவர்களினுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும். ஒரு சிறு குழந்தை முதலில் தாயிடம் அன்பை அடைந்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் தாயிடம் அன்பை அடையவில்லை என்றால் அவன் என்னதான் பெரிசாகி வேதாந்தம் படித்தாலும் அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்திருக்காது. இப்போ மனதளவில் ஒரு பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு குழந்தை குழந்தையாக இருக்கும் பொழுது தாயினுடைய பூர்ணமான அன்பை அடைந்திருக்க வேண்டும். தாய்க்கும் இவன் திருப்தியை கொடுத்திருக்க வேண்டும். இப்போ தாயிடமிருந்து அவன் அந்த எமோஷனல் பர்சனாலிட்டி, அவனுடைய மனம் பக்குவத்தை அடைகிறது. அந்த அன்பே பக்குவத்தை கொடுக்கின்றது. 2வது தந்தையிடமிருந்து சில ஒழுக்கங்களை, நியதிகளை அவன் பழகி இருக்க வேண்டும். இப்போ தந்தையிடம் அதிக அன்பை விட கட்டுப்பாடு, ஒழுக்கத்தை தந்தையிடமிருந்து ஒருவன் பெற்றிருக்க வேண்டும். பிறகு 3வது குருவிடமிருந்தும் அவன் அறிவை மட்டுமல்ல அன்பையும் பெற்றிருக்க வேண்டும். குருவினுடைய இணக்கத்தில் அவன் பக்குவம் அடைய வேண்டும். ஆகவே தாய், தந்தை, குரு. இப்போ மாதா, பிதா, குரு, தெய்வம் ஏன் சொல்றோம்னா அது படிப்படியாக வருகின்றது.
அது கடைசியில தானே தெய்வம், தெய்வம் கடைசின்னு பொருள் அல்ல. முதல்ல அறிமுகப்படுத்தப்படுவது மாதா, பிறகு அவன் தாய் மூலியமாகத்தான் தந்தையையே அறிகின்றான். பிறகு தந்தை என்ன செய்கிறார், குருவிடம் கொண்டு போய் விடுகிறார். அம்மா நல்லா சாப்பாடு போட்டு உடலைத்தான் கவனிக்கின்றார், தந்தை மனதை கவனிக்கின்றார். இந்த ஸ்கூலுக்கெல்லாம் அட்மிஷனுக்கு யார் அலையிறதுன்னா அப்பா தானே அலைஞ்சிட்டு இருக்கார். அப்போ யார் கொண்டு போய் குருவிடம் சேர்த்துக்கிறார்கள்? இந்த காலத்தில் குருன்னு சொன்னால் காலேஜில் படிக்கிற குரு தான். ஸ்கூல் காலேஜ் அந்த அறிவை கொடுக்கறது யார்? தந்தை. ஆகவே தாயிடமிருந்து பக்குவத்தை அடைந்து தந்தையினுடைய மடிக்கு செல்கின்றான். தந்தையினுடைய நிழலிலிருந்து எங்கு செல்கின்றான்? குரு குலத்திற்கு செல்கின்றான். அந்த குரு என்ன பண்றார்னா தெய்வத்தினுடைய சந்நிதிக்கு அழைத்து செல்கிறார். அப்போ தாய், தந்தை, பிறகு குரு, பிறகு தெய்வம். பிறகு தெய்வம் கடைசியில் வச்சிருக்கேன்னா இதெல்லாம் படிப்படியா கடைசியில தெய்வத்திடம் வர வேண்டும். இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார், ஒருவனுடைய மனம் நன்கு பக்குவம் அடைந்து அவன் வைதிகனாக இருந்து ஸ்ரத்தையெல்லாம் வந்திருக்கணும்னு சொன்னா தாய், தந்தை, குருவினுடைய சம்பந்தம் இருந்திருக்க வேண்டும். அப்பதான் அவன் இந்த யாகமே செய்வான். இப்ப தாய் தந்தை எல்லாம் பக்தியில இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு எப்படி ஸ்ரத்த வரும்? ஒரு குழந்தையினுடைய ஸ்ரத்தை எதனுடைய அடிப்படையில் அமைந்தது? தாய் தந்தையை பார்த்துத்தான் அது அந்த ஸ்ரத்தை வளர்கின்றது. ஆகவே யமதர்மராஜா கூறுகின்றார், தாய், தந்தை, குரு இவர்களிடம் நல்ல சம்பந்தத்தை அடைந்தவன். இப்ப யாருக்காவது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு வச்சுக்குவோம். அதனாலதான் துவமேவ மாதா துவமேவ பிதான்னு சொல்லி குருவையே தாய், தந்தை, பிதான்னு சொல்வதற்கு காரணம் என்ன? அதாவது குரு குலத்திற்கு ஒரு மாணவன் வருகின்றான். அந்த மாணவனுக்கு தாய் தந்தையினிடம் அன்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த குரு குலத்தில் இருக்கிற குரு என்ன செய்கிறார்னா அந்த தாயினுடைய அன்பை கொடுத்து அந்த குழந்தைய பக்குவப்படுத்துறார். அதே போல தந்தையினுடைய அன்பை கொடுத்து தந்தையினுடைய அந்த ஒழுக்கத்தை கொடுத்து பக்குவப்படுத்துறார். அதனாலதான் அந்த காலத்துல குரு குலம்னு சொல்லி வைத்தார்கள். காரணம் என்ன? தாய் தந்தை ஒருவருக்கு சரியா அமையவில்லை என்றாலும் அதை மூணாவது இடத்துல குரு குலத்துல அவன் அதை அடைய வேண்டும். இவ்விதம் இந்த மூவருடன் நல்ல சம்பந்தத்தை அடைந்தவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை. அடுத்தது த்ரிகர்மகிருத். த்ரிகர்மகிருத் என்றால் 3 கர்மத்தை அவன் செய்திருக்க வேண்டும், 3 செயலை அவன் செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் விளக்காசிரியர் சங்கரர் இருந்தாரோ பொழைச்சோம், இல்லைன்னா மூணு பேர்த்தோட சம்பந்தம் யாருன்னு நமக்கு தெரியாது. 3 கர்மத்தை செஞ்சோன்னா என்ன 3 கர்மம்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. விளக்க ஆசிரியர்கள் உதவி செய்கிறார்கள். த்ரிகர்மகிருத் என்றால் 3 கர்மம். அவையாவன: 1 யாகம், இறை வழிபாடு. அவன் இறை வழிபாடு செய்தவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில வர்ஷிப், தெய்வ வழிபாடோடு தான் அவனுடைய வாழ்க்கையை துவங்கி இருக்க வேண்டும். இறை வழிபாடு 1. இரண்டாவது அத்தியனம், சாஸ்திரத்தை அத்தியனம் செய்திருக்க வேண்டும். கொஞ்சமாவது இது என்னுடைய வேதம்னு சொல்லி அந்த வேதத்துல ஒரு மந்திரத்தை சொல்லு அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு மந்திரமாவது ஏதாவது அத்தியனம் செஞ்சிருக்கணும். அத்தியனம் 2வது. 3வது தானம், தானம் செய்திருக்க வேண்டும். வர்றதெல்லாம் எனக்கு மட்டும் அப்படின்னு வாங்கி வச்சிருந்தோம்னு வச்சுக்குவோம். வாங்கி வச்சுட்டு இந்த யாகத்தை செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டோம். காரணம் என்ன? தானம் பண்ணல. இப்ப தானம், வேத படனம், அத்தியனம், பிறகு இறை வழிபாடு, யாக. இந்த 3 கர்மத்தையும் செய்திருக்க வேண்டும். ஆகவே இவைகளெல்லாம் நிபந்தனை. இந்த நச்சிகேத அக்னி, நாச்சிகேதாக்னி என்ற இந்த யாகத்தை 3 முறை செய்து ஒருவன் செய்து மூவருடன் நல்ல இணக்கத்தை வைத்து மனப்பக்குவத்தை அடைந்து பிறகு 3 விதமான கர்மத்தை செய்தவன் இந்த யாகத்தின் மூலமாக என்ன பிரயோஜனத்தை அடைகின்றான்? இப்ப இவைகளெல்லாம் நிபந்தனைகள். இதற்கு பிறகு பிரயோஜனம் வருகின்றது. அவன் என்ன பலனை அடைகின்றான்? நமக்கு தெரியும் என்ன பலன். உபாசனையுடன் செய்தால் பிரம்மலோகம், உபாசனை இல்லாமல் செய்தால் சொர்க்கலோகம். அதுதான் பலன். அந்த பலனைத்தான் கூறுகின்றார். தரதி ஜென்ம மிருத்யு. தரதி என்றால் விடுபடுகின்றான், கொஞ்ச நாளைக்கு விடுபடுகின்றான். எதிலிருந்து? ஜென்ம மிருத்யு, பிறப்பு இறப்பிலிருந்து சொர்க்கலோகத்தில் இருக்கின்ற காலம் வரை விடுபடுகின்றான். இதை நம்ம முக்கியமா ஜென்ம மிருத்யு மோட்சத்துக்கு சொல்கின்ற ஜென்ம மிருத்யுவை அவன் கடக்கவில்லை.
இந்த உலகத்துல மீண்டும் இறந்ததுக்கு அப்புறம் உடனே இனியொரு சரீரத்திற்கு போவதற்கு பதிலாக கொஞ்ச காலம் அந்த புண்ணியம் தீரும் வரை சொர்க்கத்திற்கு சென்று பிறப்பு இறப்பை கொஞ்ச காலத்திற்கு அவன் இல்லாமல் செய்கின்றான். காரணம் என்ன? இந்த 3 கர்மத்தையும் செஞ்சிருக்கான், நல்ல மனப்பக்குவத்தை அடைந்துள்ளான், நல்ல உறவுடன், பிறகு இந்த யாகத்தை 3 முறை செய்துள்ளான். இப்படிப்பட்டவன் ஜென்ம மிருத்யுவை கடக்கின்றான். எப்பொழுது? இந்த அக்னியை அறிந்து, இந்த அக்னியை தியானம் செய்து என்று 2வது வரியில் கூறப்படுகிறது. பிரம்மஜக்ஞம் தேவம் ஈட்யம் விதித்வா. இந்த 3ம் விராட் ஸ்வரூபத்தினுடைய லட்சணம். இப்ப நமக்கு அந்த விராட் ஸ்வரூபமும் அக்னியும் ஒன்னா இருக்கு. அதனால அந்த அக்னிக்கே விராட் ஸ்வரூபத்தினுடைய லட்சணத்தை சொல்றார். பிரம்மஜக்ஞம் என்பது முதல் லட்சணம், அந்த விராட்டினுடைய லட்சணம். இந்த இடத்துல பிரம்ம என்றால் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தைக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற தேவதை. அந்த தேவதைக்கு ஹிரண்ய கர்ப்பக என்று பெயர். இதெல்லாம் புதிய சொல், இதனுடைய விளக்கம் பிறகு நாம் நன்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த சூக்ஷ்மத்திலிருந்து இவர் உற்பத்தியானதனால் பிரம்மஜக என்று இவருக்கு பெயர். இப்ப பிரம்மா என்றால் சூக்ஷ்ம தேவதை, சூக்ஷ்ம சிருஷ்டியினுடைய தேவதை. அவரிடமிருந்து இவர் தோன்றியதனால், விராட் தோன்றியதனால் பிரம்மஜக. பிறகு ஞக என்ற சொல்லிருக்கின்றது. ஞக என்றால் எல்லாவற்றையும் அறிபவர். ஞக என்றால் சர்வஜக. பிரம்மாவிடமிருந்து தோன்றிய எல்லாம் அறிகின்ற அந்த விராட் தேவதை இப்பொழுது அக்னி ரூபமாக இருப்பதை, பிறகு தேவமாக ஈட்யம் வணங்க தகுந்ததாக இருப்பதை விதித்துவா அறிந்து சாந்தியை அடைகின்றான். அவன் அமைதியை அடைகின்றான். சொர்க்கலோகத்தில் சுகமாக அல்லது பிரம்மலோகத்தில் சுகமாக இருக்கின்றான் என்று அடுத்த பகுதியில் வருகின்றது. அந்த சொற்களினுடைய விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.